பூ வியாபாரிகள் சங்க தேர்தலில் 150 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கும் நபர் அப்படிங்க போதே சிந்தாமணியும் இந்த பக்கம் வந்து மீனாவும் அப்படியே ஷாக் ஆகி ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்க சிந்தாமணி மீனா தான் ஜெயிச்சிட்டாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சிந்தாமணி தான் ஜெயிச்சிட்டாங்க போல அப்படின்னு நினச்சி ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வேற யாரும் இல்லை, ஏற்கனவே வந்து தலைவர் பதவி வகித்த நம்ம சிந்தாமணி தான் அப்படின்னு வந்து சொல்ல சிந்தாமணி அம்மா தான் அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணி ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. டக்குன்னு பட்டாசெல்லாம் வெடிச்சு அவங்களுக்கு ஒரு மாலையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாலையை போட்டுட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போதும் 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 நிறுத்துங்க, இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி, இதை விட சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகிட்டு இருக்க மீனாவுக்கு பின்னாடி சிரிச்சுட்டே நிற்கிறாரு முத்து. முத்து ஏன் சிரிச்சுட்டே இருக்காரு? இவங்க பார்க்கறதுக்கு முன்னாடியே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷனில் இப்போ வந்து தேர்தலெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்லபடியாக நடந்துடும் நம்புகிறோம், மீனா நாங்கள்லாம் உனக்கு தான்ப்பா ஓட்டு போட்டோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் சில பேர் வந்து மீனாவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொன்னவங்கலாம் அப்படியே மெதுவாக தனியாக நடந்து அப்படியே அந்த பக்கமாக போக, என்ன நம்ம தான் கூட்டு வந்தோம், முத்து தான் கூட்டு வந்தார், கூட்டு வந்ததுக்கப்புறம் போகும்பொழுது நம்ம முகத்தையே பார்க்காம போகிறாங்களே எல்லாரும் அப்படின்னு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்காங்க இப்போ மீனா. முத்து அப்படியே சிரிச்சுட்டே மீனாத்தை முதுகில் தட்டுறாரு. விடு மீனா, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏதாவது யோசனை ஓடிக்கிட்டு இருக்கோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நடக்க வேண்டியது எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்னு அதை சொல்ல. என்னங்க சொல்கிறீங்க, ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படின்னா, நான் தான் சொல்கிறேன்ல கரெக்டாக நீ வந்து இப்போதைக்கு என்ன பண்ணு, எதையும் பெருசாக போட்டு மண்டையை குழப்பிக்காமல் இரு, சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே என்னடா அவர் சொல்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் சிந்தாமணி, டே என்னடா எல்லாம் நமக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கல்ல, பணத்தை வாங்கிட்டாங்க வேற யாருக்காக குத்திருக்க போகிறாங்க, லட்சமாக செலவு பண்ணிட்டோம்டா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வந்து உனக்கு வர வேண்டிய ஓட்டு உனக்கு வந்துரும்க்கா, நீ கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் வந்து மீனா வந்து இப்போ முத்துவை பார்த்து, எங்க நமக்கு ஓட்டு வருமா, நான் அதை நான் ஜெயிக்கணும்லாம் ஆசைப்படல, ஆனால் இப்போ இவங்க இவ்வளோ விஷயம் பண்ணி நம்மளை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜெயிக்கணும்னு தோணுதுங்க அப்படிங்கும் பொழுது, நீ கண்டிப்பாக ஜெயிப்ப மீனா, நீ வெறும் வாய் உதார் விட்டுட்டு சும்மா எதிர்த்தாப்புல இருக்கவங்க மோசம் அப்படின்னு மட்டும் பிளேம் கேம்லாம் ஆடலை. திருப்பி வந்து சிந்தாமணி ஒரு மோசம், சிந்தாமணி ஒரு தீய சக்தின்லாம் பேசாமல் நீ பேச வேண்டியது எல்லாத்தையும் கரெக்டாக பேசணும். என்னன்னா இதை தான் உங்களுக்கு செய்ய போகிறேன், இந்த இடத்துல உங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதிகமாக பூ கட்டுறவங்க பொண்ணுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையும் தெளிவாக பேசினேன். ஒரு பிரச்சனைக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படிங்கிறத சொல்றவங்கள தான் மக்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. புதுசா வந்து பல திட்டங்கள்லாம் வேற கொண்டு போற அப்படின்லாம் வேற வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து அப்புறம் லைட்டா இந்த பக்கம் வந்து ஓரமா யாரோ இருக்காங்களேன்னு இப்ப மீனா பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது ஏதோ தெரிஞ்ச முகமாக இருக்குமேன்னு பார்த்தா அது ரோகிணியை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து ஸ்ருதியும் இந்த பக்கம் கடுப்பாக வராங்க, இந்த பக்கம் வித்யாவுமே வந்து இவதுக்கு இங்கே வந்திருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ரோகிணி அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. கெத்தாக அவங்க ஒரு பார்வை பார்க்கும்பொழுது இவதுக்குங்க இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்க, இவதுக்கு இங்கே வந்தான்னு சிந்தாமணியும் யோசிக்கும் பொழுது நான் தான் மீனா வர சொன்னேன் அப்படிங்கிறாரு முத்து. நீங்கள் எதுக்குங்க வர சொன்னீங்க அப்படின்னா வந்து டக்குன்னு கட் பண்ணால் பார்லரமாக ஒரு முக்கியமான விஷயம், இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது, மீனா ஒருவேளை தோத்துட்டா வந்து நாங்கெல்லாம் ஒரு மாதிரி வருத்தத்தில் இருப்போம், வருத்தத்தில் இருக்கும் போது வந்து அங்கே வந்து பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு வந்து நினச்சி வரப்போறியா அப்படின்ற மாதிரி இவர் வேணும்னா ஏதோ நக்கலாக பேசும்பொழுது ஃபோன் பண்ணி பேச, என்ன முத்து ஏதோ புதுசாக வித்தியாசமாக பேசுகிறீங்க அப்படின்னா, இல்லை நீ அங்கே வந்தால் உனக்கு ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அங்கே மனோஜும் வேற வரேன் இருக்கான் அதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா எதுக்கு இவன் கால் பண்ணி நம்மளை வேணுனே வெறுப்பேற்றுற மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் ரோகிணி அங்கே கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் ரோகிணி அங்கே வர வச்சதே முத்துவோட மாஸ்டர் பிளான்னா உங்களுக்கு தெரியாது. இது இடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிசல்ட்டை வந்து சொல்கிறதுக்கு அந்த ஒருத்தர் வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமாப்பா, கவுண்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது தான் டக்குன்னு வந்து இவங்க 150 வாக்குகள் வித்தியாசத்தில் 2 வேட்பாளர்கள் தான் இருந்தாங்க. அதில் 150 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே பல முறை நம்ம தலைவியாக இருந்து நமக்கு வந்து வழி நடத்திய சிந்தாமணி அம்மா தான் அப்படின்னு சொல்லும் பொழுது மீனா முகம் அப்படியே வாரிடுச்சு. ஆனால் இப்போவும் அந்த பக்கம் பார்த்தா சிந்தாமணிக்கு அப்படியே சந்தோஷத்தில் இருக்க, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்குற சிந்தாமணியோட பொண்ணு ரேகாவே அப்செட்டாக பார்க்குறாங்க. எல்லாரும் அப்செட்டாக இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து பார்த்தா முத்து இப்போ தான் வந்து இன்னும் கேம் முடியலங்க, இன்னும் ஆட்டம் பாக்கி இருக்குது அப்படின்னு வந்து பேசுகிறார். என்ன ஆட்டம் பாக்கி இருக்குது அப்படிங்கிறான் அப்படின்னு வந்து சொல்லும் பொழுதே வந்து மீனா இங்கே ஒரு நிமிஷம் வாயேன் அப்படின்ட்டு, சார் எங்கள்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் தானே வந்து கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ண ஆள் தானே அப்படின்னா, ஆமாப்பா கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணவங்க தான், எல்லா சங்க தேர்தலையுமே வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்பாயின்ட் பண்ணால் தானே பார்க்கணும், நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சில விஷயங்களை காமிக்கணும் அப்படின்னு ஒரு ரூமுக்குள்ளார கூப்பிட்டு போகிறார்.
என்னத்தை கூட்டு போறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோகிணி ஷாக்கா பாக்குறாங்க. சிந்தாமணி என்னடான்னு பார்த்தா மீனாவும் கூட போறாங்க. கூட போயிட்டு ஏதோ வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு இந்த பக்கம் பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க போய் மொபைல் எதையோ காமிக்கிறாரு. காமிச்ச உடனே அந்த ஆள் ஷாக் ஆகிட்டு அப்படியே வந்து இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்காப்பா அப்படின்னா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 ஏதோ வீடியோலாம் எடுத்து காமிக்கிறாரு. காமிச்சதுக்கு அப்புறமா தான் இப்போ ஷாக்கோட வந்து இவங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்னன்னா வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்போ சொல்லிட்டோம், இருந்தாலும் அந்த ரிசல்ட்டை தற்காலிகமாக வந்து ஒத்தி வைக்கிறோம். சில பல இன்னும் விஷயங்கள்லாம் ஒரு என்கொயரி ஒன்று பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வந்து செல்லும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஷாக் ஆகி சிந்தாமணி என்னங்க அது அவங்க எதையோ உங்களை ரூமில் கொண்டு போய் காமிச்சோன்னா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்ன நியாயம் இருக்குது அப்படின்னு வந்து சொன்ன உடனேம்மா சங்கத்துக்குன்னு சில விஷயங்கள் விதிமுறைகள்லாம் இருக்குது. சங்க தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா வேட்பாளர் விருப்பப்பட்டா வந்து அவங்க வந்து மறு எண்ணிக்கையும் கேட்கலாம். ஆனால் இவங்க இல்லை அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தப்பாக பட்டுச்சு, அந்த கேம்பெயின் ப்ராசஸே இருக்குல்ல, இதை இப்படி தான் பண்ணணும்னு நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம்ல பரப்புரையில், அதில் தவறாக ஏதாச்சும் விஷயம் நடந்திருந்தால் அதையும் வந்து எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரலாம். அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாலும் டிக்ளேர் பண்ணி நீங்கள் இன்னும் கையெழுத்து போடாத வரைக்கும் ரிசல்ட் வந்து இன்னும் டிக்ளேர் ஆகலன்னு தான் அர்த்தம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. இந்த பக்கம் ரோகிணி ஷாக் ஆகி பார்க்கும்பொழுது என்னடா ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்க்கும்பொழுது வித்யா அங்கே இறங்கி போய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, நீ எதுக்கு இங்கே வந்த, நீ தான் என் ஃப்ரெண்டு. ஆனால் கடைசியில் இவங்க கூட வந்து அப்படியே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க, இவங்களோட தேர்தலெல்லாம் வந்து அப்படியே அவங்க வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் என் வாழ்க்கையை அவங்க அழிச்சாங்களே அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை இல்லை, இவ்வளோ மோசமாக மாறுவ நீ அப்படின்னு நினைக்கல வித்யா அப்படிங்கும் போது, நான் மோசம் இல்லை, உன் அளவுக்கு மோசமாக யாரும் இருக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ரேக்கா இறங்கி வந்து கிட்டக்கு வந்துகிட்டே இருக்கும்பொழுது பார்த்தா இன்னொரு பக்கம் ஒரு ஜீப் வருது. ஜீப்லேருந்து போலீஸ் எல்லாம் இறங்கி வராங்க. ரேக்காவை கொஞ்சம் நவுந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தாண்டி போக, யார் அவங்க போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்த்தா காமிங்க அப்படின்னு வந்து யாருங்க ஆஃபீஸர் அப்படின்னு எலெக்ஷன் ஆஃபீஸரை கூப்பிட்டு அந்த வீடியோலாம் கேட்குறாங்க. வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறமா அப்படியே வெளில வராங்க. வெளில வந்து சிந்தாமணியை கிராஸ் பண்ணி போய் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோகிணியை கையில் பிடிச்சி உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை தேர்தல் நடைமுறையில் என்ன விஷயங்கள்லாம் தவறுன்னு சொன்னோமோ அது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணீங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா ரோகிணி எல்லாத்துக்கும் பணம் கொடுத்த வீடியோவை அங்கங்கே வச்சு முத்துவோட ஆட்கள் எல்லாமே எடுத்திருக்காங்க. எடுத்து கடைசியில் சிந்தாமணிக்காக தான் கொடுத்தேன்னு சொன்னது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க சிந்தாமணி அப்படின்னா வந்து ரோகிணி வந்து அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்லலாம்னு அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரேக்கா என்ன பண்ணிட்டாங்க, சிந்தாமணி வீட்டுக்கு வரும்பொழுது எடுத்த வீடியோவை சிந்தாமணி வீட்டுக்கு ரோகிணி வந்து அவங்க பேசின வீடியோ வேற அனுப்பிவிட்டுருக்காங்க. அந்த ப்ரூஃபையும் காமிச்சதுனால இப்போ வந்து ரோகிணியை அரெஸ்ட் பண்ணி இந்த பக்கம் சிந்தாமணிக்கு ஒரு ஷாக் கொடுக்க சிந்தாமணி அதிர்ச்சியாகி பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் 2 வேட்பாளர்கள் தான், அதில் வந்து சிந்தாமணி டிஸ்குவாலிஃபை ஆனதுனால மீனா அன்னபோஸ்டாக வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்காக பட்டாசெல்லாம் வெடிச்சு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. இந்த பக்கம் ரோகிணி கையில் விலங்கு. ரோகிணி வந்து நான் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு, வாமா முதல்ல விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து கூட்டு போகும்போது சிந்தாமணி அப்படியே அதிர்ச்சியாகி பார்க்க எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறாங்க. அப்படியே ரோகிணியும் ஷாக் ஆகி இவங்களை பார்க்கறதோட அடுத்த ட்விஸ்ட் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க, இந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு அப்படியே அழகு சீரியலில் இப்போ அடுத்த கட்டமாக ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது. பாண்டியன் ஷோஸில் அதை விட ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லி தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதில் வந்து முத்துவேல் அவர்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ட்ராக் கொண்டு வராங்க. அந்த ட்ராக்கை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இந்த ப்ரெடிக்ஷன் படி மீனா ஜெயிக்கலை அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கடைசியாக ஒரு திருப்பனோட தான் அவங்க ஜெயிச்சதான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த எலெக்ஷன் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.